இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அன்றும் இன்றும் என்றென்றும் நீ பாகம் 1 தன்னை தேடி. வாங்க கதைக்குள்ள போகலாம். 5. மற்றொரு சாதாரண நாள். மதிய இடைவேளைக்கு பிறகு நன்கு எண்ணெயிடப்பட்ட இயந்திரம் போல எந்த பிரச்சனையும் இல்லாமல் இண்டக்ஷன் புரோகிராம் நடந்து முடிந்தது. கால தாமதமாக ஆரம்பித்தும் கூட குறிப்பிட்ட நேரத்தில் முடியவும் செய்தது. காலையில் பார்த்ததை தவிர அந்த அரசு இளைஞனை இல்லை சிஇஓவை அதற்கு பின் மாயா பார்க்கவில்லை. பார்த்து அவனையே விசாரிக்கலாமா என்ற அவளுடைய பைத்தியக்கார எண்ணத்தை நல்ல வேளையாக முளையிலேயே கிள்ளி எறிந்துவிட்டு மனதை வேறுபுறம் திருப்பினாள். அவளது ஆபீஸிலிருந்து நகரின் அனைத்து பகுதிகளுக்கும் ஷட்டில் வசதி இருந்தது. அதுவும் அரை மணி நேரத்திற்கு என்று பஸ்கள் போவதும் வருவதுமாய் இருந்தன. இண்டக்ஷனில் இருந்தவர்கள் அனைவருக்கும், முக்கியமாக வித்யாவிற்கு மறக்காமல் பை சொல்லிவிட்டு டான் என்று 6:30 பஸ்ஸில் வீட்டுக்கு கிளம்பிவிட்டாள் மாயா. வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் ஆளாளுக்கு 1000 கேள்விகள் கேட்டு அவளை துளைத்து எடுத்து விட்டார்கள். ஏ மாயு, உங்க கேம்பஸ்ல ஒரு தோசை கடை இருக்கான், வெரைட்டியா ஒரு நாள் பார்சல் வாங்கிட்டு வா. அதுவும் இல்லாம ஜாப்பனீஸ், லெபனீஸ், அரேபியன் எல்லா வகையான குசினும் இருக்கு. நான் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஐட்டம் வாங்கிட்டு வா, சரியா என்றான் அவள் தம்பி ஆதன். மாயா, எப்படி போச்சு முதல் நாள்? சாப்பிட்டியா? எல்லார்கிட்டையும் நல்லா பேசினியா என்று கேட்டாள் காஞ்சனா. மாய், எப்படி இருந்தது ஆபீஸ்? நம்ம டிராமால வர்ற மாதிரி ஏதாவது சுவாரஸ்யமா நடந்ததா என்றாள் அவளின் அக்கா கனலி. அனைவரின் கேள்விக்கும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லிவிட்டு தன் அறைக்கு நுழைந்தவள் அக்கடா என்று கட்டிலில் விழுந்தாள். உடலும் மனமும் மிகவும் களைத்திருந்த போதும் கனலியின் அந்த ஒரு கேள்வியில் மனதில் அடக்கி வைத்திருந்த அந்த கனவின் நினைவு பீரிட்டு வெளிவந்தது. கனவில் வந்தவனையும் நேரில் கண்ட அதே தோற்றத்தை உடைய தன்னுடைய சிஇஓவையும் நினைத்து நினைத்து மனம் ஏனோ அவளை அலக்களித்தது. பொதுவாகவே அமைதியானவள் என்றாலும் அன்று எப்போதையும் விட கொஞ்சம் அதிகமாகவே மௌனமானாள் மாயா. தன் மனதை உலகிற்கு மறைக்கலாம், ஏன் தனக்குத்தானே கூட மறைக்கலாம். ஆனால் தாயிடம் இருந்து மறைப்பது என்பது நடவாத காரியம். மாயாவின் மன உளைச்சல் அறிந்தவளாய் காஃபி டம்ளரை நீட்டியவாறு, என்னாச்சு மாயா, ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா என்றாள் காஞ்சனா கரிசனத்துடன். இல்லம்மா, எந்த பிரச்சனையும் இல்ல. காலையில லேட்டா ஆபீஸ் போனேன் இல்லையா, நான் தான் கடைசி. உள்ள நுழையும் போது எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பார்த்தாங்க. அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. முதல் நாளே லேட்டா போயிருக்க கூடாது. மாயாவின் மன உளைச்சலின் காரணம் அது இல்லை என்றாலும் மொத்தமாய் பொய் கூற விரும்பாமல் ஓரளவு உண்மையையே கூறினாள். சரி, நடந்தது நடந்து போச்சு. அதை திரும்பவும் நடக்காம பாத்துக்கோ. நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதால ஒரு லாபமும் இல்ல. நீ என்ன தினமும் லேட்டாவா போக போற? போக போக அவங்களுக்கே உன்னை பத்தி தெரிஞ்சிடும். சரி, காப்பி குடிச்சிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு கீழே வா. ரூம் உள்ளேயே அடைஞ்சு கிடக்காத என்று அறிவுரை கூறிவிட்டு கீழே இறங்கி சென்றாள் காஞ்சனா. எப்படி நீட்டித் தள்ளினாலும் நேரம் யாருக்கும் நிற்காமல் நகரத்தான் செய்தது. மனதின் ஓரம் தவிர்க்க முடியாத ஒரு பயத்துடன், எங்கே மறுபடியும் கனவு வந்துவிடுமோ என்ற தவிப்போடு, கனவு வந்துவிடக்கூடாது என்ற வேண்டலுடன் தூங்க சென்றாள் மாயா. கிக் கிக் கிக். அவசரமாய் படுக்கையின் பக்கவாட்டு மேஜையில் இருந்த மொபைலில் இருந்த அலாமை அணைத்த மாயா விழித்தவுடன் அவள் நினைவுக்கு வந்த முதல் கேள்வி, இன்று கனவு கண்டேனா? கேட்ட தனது கேள்விக்கு தானே பதிலும் கூறிக்கொண்டார். இல்லை, கனவு வரவே இல்லை. எப்பொழுது தூங்கினேன் என்று கூட தெரியவில்லை. அடித்து போட்ட மாதிரி அப்படி ஒரு தூக்கம் என்று மனம் ஒருபுறம் குதூகலித்தாலும் மறுபுறம் ஏன் 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 எனக்கு கனவு வரவில்லை என்று தன்னையும் அறியாமல் மனம் முரண்டது. எதிர்பார்க்காத போது வந்த கனவு, கனவு வருமோ என்ற எதிர்பார்ப்போடு இருந்தபோது ஏன் வரவில்லை என்று தன் மனதின் செயல்பாடுகளை ஒரு பக்கம் அவளது மனம் அலசினாலும், இன்னொரு பக்கம் அப்பாடி கனவு வரவில்லை என்று அவளது மனம் நிம்மதி பெருமூச்சும் விட்டது. எனினும் ஏதோ நடக்கப் போகிறது என்ற மனதின் பதட்டத்திலேயே முள்மேல் நடப்பது போல் ஆபீஸுக்கு ரெடியாகினாள். அவளின் பயம் அர்த்தமற்றது என்பதை அவளுக்கு நிரூபிக்கும் வகையில் எந்தவித நிகழ்வுகளும் இல்லாமல் சாதாரணமாகவே அன்றைய பொழுது கழிந்தது. ஆனால் எவ்வளவு முயன்றும் முகையின் தோளில் கண்ட அந்த அடையாளத்தை பார்த்த பிறகு அந்த அரச இளைஞனின் முகமும் கண்களும் காட்டிய பாவனையை அவளால் மறக்க முடியவில்லை. ஒருவேளை அது அடையாளம் இல்லாமல் பச்சையாக இருக்குமோ? அப்படி இருந்தாலும் அந்த காலத்தில் உடலில் பச்சை குத்துவதென்பது புதிதல்லவே. அப்படி இருக்க எதற்கு அவன் அப்படி பார்க்க வேண்டும்? எவ்வளவோ முயன்றும் அந்த எண்ணத்தை ஒதுக்க முடியாமல் போக இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி அந்த அடையாளத்திற்கு என்ன அர்த்தம் என்று கண்டுபிடித்தால் மட்டுமே தான் முடியும் என்று முடிவுக்கு வந்தாள். முடிவு எடுத்த பின் தள்ளி போடுவது மாயாவின் வழக்கம் அல்ல. அடுத்த நொடி அவளின் மேஜையில் இருந்த பேப்பரில் அவள் கனவில் கண்ட அந்த அடையாளத்தை வரையத் தொடங்கினாள். வரைவதற்கு பெரிதாய் ஒன்றுமில்லை. ஒரு சூரியன், அதனுடன் இணைந்த சாய்ந்தவாறு இருந்த அரை நிலவு, அதற்கு கீழே ஏதோ எழுதியிருந்தது.
என்ன யோசித்தும் அவளுக்கே அது விளங்கவே இல்லை. ஒருவேளை அந்த கால எழுத்து வழக்கத்தில் எழுதியிருக்குமோ? மாயாவிற்கு கதை புத்தகம் என்றால் உயிர். சிறு வயதிலிருந்தே தமிழ் இலக்கியங்கள், கல்கி, சாண்டில்யன், சுஜாதா, இந்திரா சௌந்தரராஜன், ரமணிச்சந்திரன், அகதா கிறிஸ்டி, ஜேன் ஆஸ்டின், மில்சன் பூன், ஹேயர்ஸ் என்று கதைகளை படித்து வளர்ந்தவளுக்கு சுவாரஸ்யமாய் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை பாதியிலேயே பறித்தது போலிருந்தது. இல்லை, புத்தகம் என்று கூட சொல்ல முடியாது. ஏதோ பெயர் தெரியாத ஒரு பத்திரிகையில் வெளிவந்த முதல் அத்தியாயத்தை படித்துவிட்டு அடுத்த அத்தியாயம் வருமோ வராதோ என்பது போலிருந்தது. காலமும் அலையும் யாருக்காகவும் காத்திருக்காது என்பது போல எந்தவித நிகழ்வுகளும் இல்லாமல் நாட்கள் உருண்டோடின. சில சமயம் கனவு வந்தது கூட கனவோ என்று மாயாவிற்கே பலமுறை தோன்றியிருக்கிறது. கண்ணில் படாதது கருத்தில் இருந்தும் மறைந்துவிடும் என்பது போல உருண்டோடிய நாட்களின் வேகத்தில் அவள் கண்ட கனவும் அதன் நினைவும் அவள் மனதின் ஆழத்தில் புதைந்து போய்விட அவள் தன் வழக்கமான வாழ்க்கையை தொடர ஆரம்பித்தாள். இன்றோடு அவள் வேலைக்கு சேர்ந்து 2 வாரங்கள் முடிந்துவிட்டது. பிசினஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்டிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் ஃப்ரெஷர் என்ற காரணத்தினால் அவளுக்கு மேனேஜ்மெண்ட் வேலை எதுவும் கொடுக்கப்படவில்லை. முதலில் பிசினஸில் என்ன நடக்கிறது, ஏன் நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக ரிசர்ச் அனலிஸ்ட் ஆக அமர்த்தப்பட்டிருந்தார். அவளுக்கு வேலை கொடுப்பதற்கு, வேலையில் உதவி செய்வதற்கு என்று ஒரு மென்டோரும் நியமிக்கப்பட்டிருந்தார். 2 வாரங்களாக எதிரி போட்டியாளரின் கம்பெனி பற்றிய விவரங்களை ரிப்போர்ட்டாய் தயார் செய்யும் பணி மாயாவிற்கு வழங்கப்பட்டிருந்தது. கடந்த 2 வியாழக்கிழமைகளில் மாயாவின் 2 சீனியர்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேலைகளை பிரசன்டேஷனாக அவளுடைய டீமிற்கும் மேனேஜருக்கும் கொடுத்தார்கள். இந்த வியாழக்கிழமை மாயாவின் முறை. மாயாவிற்காக கொடுக்கப்பட்ட வேலை WWCயின் போட்டியாளரான NIC கம்பெனியின் வருவாய் வளர்ச்சி மொபைல் தொழில்நுட்பத்தால் எப்படி பாதித்திருக்கிறது என்பது பற்றியும், அவர்களின் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு காலாண்டிலும் என்ன மார்க்கெட்டிங் யுக்திகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது பற்றியும், அந்த ஒவ்வொரு யுக்திகளின் மூலம் அந்த கம்பெனி அடைந்த நிறை குறை என்ன என்பதை அவளுடைய ஆராய்ச்சிக்கு பின் கிராஃப் மூலமாக அவளுடைய பிரசன்டேஷனில் விளக்கியிருந்தாள். அன்றைய பிரசன்டேஷனுக்கு தேவையானவற்றை எல்லாம் சரியாக தயார் செய்த பிறகும், பலமுறை வீட்டிலேயே ஒத்திகை பார்த்த பிறகும் மாயாவிற்கு உள்ளூர உதறல் இருந்து கொண்டேதான் இருந்தது. பார்ப்பவர்களுக்கு தெரியாவிட்டாலும் அவளுக்கு தெரியுமே. படிக்கும் காலத்திலேயே புத்தகம் முழுவதும் கரைத்து குடித்திருந்தாலும் பரீட்சை ஹாலுக்கு செல்வதற்கு முன் அனைத்தும் மறந்து விட்டார் போலவும், தெரியாத கேள்வி வந்துவிட்டால் என்ன செய்வது என்று வேண்டாத கற்பனைகள் வருவது மாயாவிற்கு வழக்கமான ஒன்றுதான். வழக்கமாயிருந்தும் இதுவரை அவளுக்கு அது பழக்கமாகவும் இல்லை. பதட்டத்தை காட்டாத முகத்துடன் குறிப்பிட்ட நேரத்தில் பிரசன்டேஷனை ஆரம்பித்தாள். ஆரம்பிக்கும் வரைதான் அவளுக்கு டென்ஷன், பதட்டம் எல்லாம். ஆரம்பித்த பிறகு எந்த சுணக்கமும் இல்லாமல் தெளிவாக விளக்கமாக விளக்க ஆரம்பித்தாள். எந்த தடங்களும் இல்லாமல் சுமூகமாகவே போய்கொண்டிருந்தது பிரசன்டேஷன். பிரசன்டேஷனை அவள் வழங்கிய விதத்தில் மாயாவுக்கும் பெரும் மகிழ்ச்சி. இன்னும் சில மணித்துளிகளில் தன்னுடைய இறுதி உரையுடன் வெற்றிகரமாக பிரசன்டேஷன் முடிவுற்றிருக்கும். ஆம், முடிவுற்றிருக்கும் தான். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அவர்களின் கான்ஃபரன்ஸ் ஹாலின் கதவு மெலிதாய் தட்டப்பட்டு அறையின் உள்ளே இருவர் நுழைந்தனர். மொத்த டீமும் மேனேஜரும் இங்கிருக்க, பிரசன்டேஷன் முடியும் தருவாயில் இருக்கும் இந்த வேளையில் யாராயிருக்கும் என்ற பார்வையை வந்தவர்களை நோக்கி திருப்பியவளின் இதயம் ஒரு கணம் நின்றுவிட்டு துடித்தது. சந்தேகமில்லாமல் வந்தது அவனேதான். கூடவே கோட்டும் சுட்டுமாய் அவனுடைய செக்ரட்டரியுடன் வந்திருந்தான். ஆனால் ஏன் இங்கு வந்தான்? அவனின் வருகையால் பாதிக்கப்பட்டது அவள் மட்டுமல்ல, அந்த அறையில் உள்ள அனைவரும் தான். ஒரு கண நிசப்தத்திற்கு பின் வந்தது யார் என்று உணர்ந்த பின் அறையில் இருந்த அனைவரும் எழுந்து நின்றனர். சைகையால் அனைவரையும் அமர சொல்லிவிட்டு அவனும் அவனுடைய செக்ரட்டரியும் ஓரமாய் இருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டனர். மாயாவின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லாவிட்டாலும் மனம் உழைக்களமாய் உழல ஆரம்பித்தது. அவளுடைய மென்டோரின் சைகையை கவனித்து மீண்டும் மீதமிருந்த பிரசன்டேஷனை தொடர்வதற்கு சில வினாடிகள் மாயாவிற்கு பிடிக்கத்தான் செய்தது. ஒரு கம்பெனியின் CEO எந்த அறிவிப்பும் இன்றி பிரசன்டேஷனில் கலந்து கொள்வது அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு கூட மன அழுத்தம் தரக்கூடிய விஷயம்தான். மாயாவோ ஒரு ஃப்ரெஷர். அதைவிட மோசம், அவனை கண்ட மறுவினாடி மறந்தே விட்டது என்று அவள் நம்பியிருந்த அந்த கனவின் தாக்கம் அவளின் உடலையும் உள்ளத்தையும் கலக்கியதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. கலங்காமல் போயிருந்தால்தான் அவள் கல்லோ என்று ஆச்சரியப்பட்டிருக்க வேண்டும். மகுடிக்கு கட்டுண்ட பாம்பு போல அவளது பார்வை அவளையும் அறியாமல் அவன் அறைக்குள் நுழைந்ததிலிருந்து அவன் இருக்கையில் அமர்வது வரைக்கும் அவனையே தொடர்ந்து சென்றது. அவன் இருக்கையில் அமர்ந்த மறு வினாடி அவர்கள் இருந்த அந்த கான்ஃபரன்ஸ் அறை ஒரு அரசவையாய் மாயாவின் கண்முன்னே உருமாறியது. பலவர்ண மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட அரியணையில் ஒரு கால் தரையிலும் மறுகால் தங்கக்கால் மேடையிலும் கம்பீரமாய் அழுந்திருக்க, பறந்து விரிந்த வெற்று மார்பில் தங்க ஆரங்களும் பதக்கம் போன்ற ஆபரணங்கள் நெஞ்சில் பளபளக்க, கண்கள் கூசும் அளவிற்கு அந்த ஆபரணங்களில் பதிந்திருந்த நவமணிகள் ஜொலி ஜொலிக்க, பட்டு பீதாம்பரம் மார்பின் ஒரு பக்கம் ஓடி மறுக்கையின் வழியே காற்றில் ஆடிக்கொண்டிருக்க,
அவன் அணிந்திருந்த மணிகளுக்கு போட்டி போடும் வகையில் மின்னல் வெட்டும் விழிகளுமாய் சக்கரவர்த்தியாய் அவள் முன்னே அவன் காட்சியளித்தான். சில வினாடிகள் அவனை மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்த அவள் ஒரு தலை சிலுப்பலுடன் தன்னைத்தானே நிகழ்காலத்திற்கு இழுத்து வந்தாள். அவனின் தலையசைப்பிற்காக காத்திருந்தது போல அவனின் சிறு தலையசைப்பில் விட்ட இடத்திலிருந்தே தன்னுடைய பிரசன்டேஷனை பிசிறின்றி தொடர்ந்தாள். மாயாவின் கடைசி 10 நிமிட பிரசன்டேஷன் அவனுக்காகவே எடுக்கப்பட்டது போல அவளின் கண்கள் அவனை நோக்கியே இருந்தன. அவனை மட்டுமே பார்க்கிறோம் என்று உணர்ந்து அவளின் கண்களை அவனிடமிருந்து பிரித்தெடுத்து அவளுடைய டீமின் மேலும் மென்டோரின் மேலும் பதித்தாலும் அவளின் கவனம் அரைக்கணம் மட்டும்தான் அவர்கள் மேல் தங்கும். காந்தத்தை தேடி ஓடும் இரும்பு போல மறுபடியும் மறுபடியும் அவனையே நோக்கி அவனிடமே போய் போய் நின்றன அவளின் கண்கள். பல நாள் இரவு பகல் விழித்திருந்து வீட்டில் ஒத்திகை பார்த்ததின் பயன் எந்தவித குறையுமின்றி பிரசன்டேஷனை சிறப்பாக எடுத்து முடித்தாள். பிரசன்டேஷனை தொடர்ந்து வரும் கேள்வி பதில் நேரத்திற்காக தயாரானாள் மாயா. சிஇஓவின் முன்னிலையில் கஷ்டமான கேள்வியை கேட்டு அவளால் பதிலளிக்க முடியாமல் போய்விட்டாள். தங்கள் டீமிற்கு கெட்ட பெயர் வந்துவிடுமோ என்று நினைத்து அனைவரும் எளிதான கேள்விகளை கேட்டார்களோ அல்லது அனைத்து விதமான கேள்விகளுக்கும் அவள் தயாராய் இருந்ததால் எல்லா கேள்விகளுக்கும் எளிதாய் பதிலளிக்க முடிந்ததா என்பது அவளுக்கு தெரியாது. ஒரு சிறு தலையசைப்புடன் அங்கிருந்த அனைவரிடமும் அவளிடமிருந்தும் விடை பெற்றுவிட்டு வேறு எந்த வார்த்தையுமின்றி வந்த விதத்திலேயே அவனுடைய செக்ரட்டரியோடு கான்பரன்ஸ் அறையை விட்டு வெளியேறினான் அவன். ஊசியை போட்டால் கூட கேட்கும் அளவிற்கு அமைதியாய் இருந்த அந்த அறை அவன் வெளியேறிய மறு வினாடி சந்தைக்கடை போல மாறியது. ஒரு சிலர் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இன்னொரு கூட்டம் சிஇஓவை பற்றி கிசுகிசுத்தனர். மற்றொரு கூட்டம் அவனது தோற்றத்திற்கு புகழாரம் சூட்டிக் கொண்டிருந்தனர். ஆனால் அவளை சுற்றி இத்தனை ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்க மாயா நடப்பது எதுவும் அறியாமல் ஒரு பிரமிப்பில் ஆழ்ந்திருந்தாள். வாவ், யூ சோ கூல் மாயா. நான் மட்டும் உன்னுடைய இடத்தில் இருந்திருந்தால் அதிர்ச்சியில் மயங்கி விழுந்திருப்பேன். உண்மையிலேயே நீ ஒரு அயன் லேடி. ஏதோ மாயா ஆஸ்கர் விருது வாங்கியது போல கவிதா அவளின் கைகளை குலுக்கி வாழ்த்து தெரிவித்தாள். ஹஹஹா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. கவி, நீ மாயாவை பார்க்கவே இல்லையா? எப்படி அஃபெக்ட் ஆயிருந்தான்னு. சிஇஓ விட்டு கண்ணை எடுக்கவே முடியவில்லை அவளால. நீ பார்க்கலையாத என்று கிண்டல் செய்தால் இன்னொருத்தி. நான் என்று என்ன சொல்வதென்று தெரியாமல் தடுமாறிய மாயாவிற்கு துணைக்கு வந்தாள் கவிதா. இட்ஸ் ஓகே மாயா, நீ இருந்த இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் உன்னை விட 1000 மடங்கு நிலை குலைந்து போயிருப்பார்கள். யூ டிட் வெல் என்று ஆறுதல் கூறிவிட்டு போகிற வாக்கில் உன்னுடைய பதட்டம் நியாயம்தான். ஆஃப்டர் ஆல் ஹி இஸ் வெரி ஹேண்ட்சம் என்று கூறி கண் சிமிட்டி விட்டு சென்றாள் கவிதா. கவிதா கூறியதை கேட்டு அவமானத்தில் மாயாவின் முகம் சிவந்தாலும் அவள் கூறியது 100க்கு 100 உண்மைதான். வந்தவன் மிகவும் அழகு. மாயாவின் கண்களின் முன்னே நவீனின் முகம் விஸ்தாரமாய் விரிந்தது. பார்த்த மாத்திரத்தில் அவன் முகத்தில் தெரிந்த அமைதியும் அதனுடன் கூடிய தீவிரமும் தெள்ளத் தெளிவாய் தெரிந்த போதும் அந்த அமைதிக்கு மாறாக அவ்வப்போது அவன் கண்களில் விளையாட்டுத்தனமும் மின்னியது. ஆபீஸ் முடிந்துவிட்டு வீடு திரும்ப செல்லும் வழி முழுவதும் 2 எண்ணங்கள் தான் மாயாவை புரட்டி எடுத்தன. 1, ஏன் அவள் கண்களுக்கு அவன் அரசனாக தெரிந்தான்? 2வது, உண்மையிலேயே அவன் மிகவும் அழகு. இந்த 2 எண்ணங்களையும் உதறி தள்ள முடியாமல் மனதை அதன் போக்கிலே போக விட்டு அதன் போக்கிலே தானும் போகலானாள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை ரொம்ப சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கா? அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.